செம்மையாக இருக்கு மீன் தான். எவ்வளோ சைஸாக இருக்குது மீன் ஜிலேபி. கொஞ்ச நேரத்தில் ஒரு 5-6 மீன் அடிச்சு போட்டா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சைஸான ஜிலேபி, நல்லா சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் டபுள் ஜிலேபி, சின்ன ஜிலேபி. பாருங்கள், நம்ம மண்ணை தூண்டி போட்டுன்னு இருக்காப்புல ஜிலேபி தான். நல்லா சைஸான ஜிலேபிலாம் எடுத்துனே இருக்குது. போட்ட உடனே அடிக்குதா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், இழுத்துட்டே போகுது. மிஸ் ஆயிடுச்சானா? மிஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 5-6 மீன் அடிச்சு போட்டா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சைஸான ஜிலேபி, நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா கொழு கொழுன்னு இருக்கிறாங்க எல்லாம். அண்ணா மடிச்சா பில்லு மீன் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெட்டை செம்மையாக ஸ்டோக் ஆயிடுது. கட்டி போனோம் நீ கட்டி போன கீழே போனோம். டைம் ஆகுது, டபுள்னு போனோம். 2 விரால் பிடிக்கலான்னு பார்த்தா இதோ இந்த இடத்துல கூட பண்ணா, இதோ இந்த இடத்துல கூட போட்டனா. அந்த சைடில் எடுக்கலாம், என்னாண்ட போட்டனா, அதோ பண்ணா, இதோ என்னாண்ட அதோ. கரையில் தான் எல்லாமே, இங்கே கரையில் தான் ஃபுல்லாக இவங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ணன் மட்டும் தான் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. நானே பார்த்திங்கன்னா விரால் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அண்ணன் மட்டும் தான் அடிச்சிருந்தாப்புல. நான் ஃபோன் எடுத்த ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு போயிட்டேன். அண்ணன் தான் கவர் பண்ணி அடிச்சிட்டாரு. நல்ல வேட்டை ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வேட்டை. நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் போனோம். பாருங்களா மீன் எப்படி வருது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஜிலேபி எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம வேட்டை. நல்லா சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்கும். அது வீடியோ வந்து லாங்கில் இருக்குது, அதனால் சரியாக கிளியராக தெரில. அது பாருங்கள், சூப்பராக இருக்குது. மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மீன் செம்ம வேட்டுன்னே சொல்லலாம். அன்றைக்கி மறக்க முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணி பிடிச்சோம். நான் விரால் பிடிக்க போயிட்டேன், அண்ணன் மட்டும் தான் இங்கே பிடிச்சாப்புல. அதுக்கப்புறம் நான் வந்து பிடிச்சேன். வீடியோவும் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட ஜிலேபி பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி தூக்க முடியாமல் தூக்கிட்டு போனோம். நல்லா மாட்டிகிட்டே இருந்தேன். இங்கே பாருங்கள், இன்னொரு மீன் அடிச்சிட்டாப்புல அண்ணன். எப்படி இருக்குது பாருங்களா மீன். சின்ன குட்டை பள்ளம், பள்ளத்துலேயே அவ்வளோ மீன் இருக்குது. ஜிலேபி போட்டு எடுத்துகிட்டே இருந்தாப்புல அண்ணன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ மீன் போட்டு வச்சுருந்தாரு. நீங்களும் இந்த மாதிரி எதனா பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சைஸான ஜிலேபி, செம்மையாக வேட்டையான்னு இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் எத்தனை மீன் பிடிச்சி போட்டிருக்காரு. கீழே நிறைய போட்டிருக்காரு. அதெல்லாம் எடுத்து தான் போட போகிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய மீன் வந்து எடுத்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப 2வது வாட்டி இது. அங்கே பாருங்கள், நல்லா சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செம்ம வேட்டை. ஏகப்பட்ட மீன் மாட்டினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம அதுக்குள்ளே பாருங்களேன் ஒரு மீன் அண்ணன் அடிச்சிடாப்புல. எப்படி மீன் வந்து ஸ்டோக் பண்ணுது பாருங்களேன். செடிங்க வேறு நிறைய இருக்குது. அந்த செடியில் பார்த்திங்கன்னா மாட்டிகிட்டே வந்துகிட்டே இருக்குது. அது ரொம்ப இழுக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா வரேன். ஓரளவுக்கு மீடியமான சைஸ் ஜிலேபி, சின்னதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு மீடியமாக இருந்து பெருசு 1 கிலோ சைஸெல்லாம் அண்ணன் பிடிச்சாப்புல. அதை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் சாஞ்சிச்சு. ஏன்னா ஒரு ஆள் இருக்கணும், ஒரு ஆள் இருந்தால் தான் கரெக்டாக எடுக்க முடியும். நான் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டேன், அதனால் ஃபோன் கிளியராக வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எடுத்திருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நானும் வந்து பிடிப்பேன். அதுக்குள்ளே ஒரு மீன் அடிச்சா பாருங்கள். சரி, மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டோக் கொடுத்தது, ஒரு வீட்டு போயிடுச்சு மீன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா புழு போட்டு தான் அடிச்சிட்ருக்கோம். இந்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா விரால் மீனுக்கும் நல்லாயிருக்கும், ஜிலேபி மீனும் பிடிக்கலாம். அந்த ஸ்பாட்டில் வலைலாம் விட முடியாது, தூண்டில் போட்டு பிடிக்கலாம். தூண்டிலே பார்த்திங்கன்னா செடி நிறைய இருக்கிறதுனால செடியில் மாட்டிக்கும். ஃப்ராகுக்கெலாம் இங்கே நல்லா எடுக்கும். அண்ணன் பார்த்திங்கன்னா உடனே அடிச்சிட்ருப்பாப்புல. அதுக்குள்ளே ஒரு மீன் அடிச்சிட்டார். நிஜமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி. ஏகப்பட்ட மீன் பிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அண்ணன் தான் முக்கால்வாசி பிடிச்சாரு. நான் ஃப்ராக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அண்ணன் தான் ஜிலேபி அடிச்சிட்டு இருந்தார். நான் ஒரு ஃப்ராக் தூண்டி எடுத்துகிட்டு வரல. பாருங்க, பிடிச்சி எல்லாமே கரையில் தான் போட்டுட்ருக்காரு. ஆனால் பையில் எடுத்து போட்டுனா டைம் ஆகும்னு சொல்லிட்டு பிடிச்சி டப்புன்னு எடுத்து போட்டுகிட்டே இருக்கார் கரையில். அவரும் அன்றைக்கி மீன் பிடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிட்டு இருந்தார். நான் மாட்டுறப்ப தான் அதோடய ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம பிடிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். பாருங்க, சைஸான ஜிலேபி இதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு தீனிலாம் சாப்பிட்டு குண்டு குண்டாக இருந்தாங்க, கொளுத்து போயிட்டு இருந்தாங்க. அண்ணன் பாருங்கள், பிடிச்சி எல்லாமே கரையில் தான் போட்டிருக்காரு. நீங்களும் எங்கன்னா பிடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி ஸ்பாட் இருந்தாலும் சொல்லுங்கள் நமக்கு. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே ஒரு மீன் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாகவே ஜிலேபி தான் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இவ்வளோ மீன் இது வரைக்கும் பிடிச்சதே இல்லை. ஒரே இடத்துலையே பக்கத்தில் மாற்றி போடுவோம், எடுப்போம். ஆனால் ஒரே பிளேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ 15 கிலோ கிட்டலாம் நாங்கள் பிடிச்சதே இல்லை. நானும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ணன் பிடிக்கிறத பார்த்து எனக்கும் இதுவாகிடுச்சு. எனக்கு ஃப்ராகில் மாட்டுச்சு மீன். என்கிட்ட ஒரு சைஸான ஜிலேபி மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? செம்ம சைஸாக இருக்கும். எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு அண்ணன் பிடிக்கிறத பார்த்துட்டு. ஃப்ராகு போடாமல் அதை நானும் வந்துட்டேன். நம்ம கண் எதிரிலே பார்த்திங்கன்னா அண்ணன் மீன் அடிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகுறது? நான் வந்து போட்டதே அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மீன் எடுக்கலை. நான் தான் 2-3 மீன் அடிச்சிட்டேன். நானும் அடிச்சிட்டேன், அண்ணனும் அடிச்சிட்டாரு. நல்ல சைஸான ஜிலேபி மாட்டிகிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பரான ஸ்பாட் இது. நாங்கள் தூக்கி கரையில் தான் போட்டுட்டு இருந்தோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த இடத்த. நல்லா மாட்டுச்சு ஆனால் மீன். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மாவுக்கு எடுக்கும், ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா புழுவுக்கு எடுக்கும். நாங்கள் இங்கே புழு தான் போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருந்தது. கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள், நான் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? லொக்கேஷன் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 5 மணிக்கு வந்தோம், 5:30 6 மணிக்கிட்ட இதுவாகிடுச்சு. நான் 1 மணி நேரத்துலேயே நாங்கள் பிடிச்சிட்டோம். ஒரு 10-15 கிலோக்கிட்ட பிடிச்சிட்டோம். இன்னும் லென்த்து வீடியோலாம் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாதி போகிறேன், பாதி இன்னொரு வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மீன் லாக் ஆகிடுச்சு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அண்ணன் தான் ஸ்டிக் வச்சுருக்காரு. நான் கை தூண்டியாக வச்சு போட்டுன்னு இருக்கேன் கையிலேயே. இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் பிடிச்ச அனுபவம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பிடிச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ணன் ஒரு தூண்டி, நான் ஒரு தூண்டின்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு லாக் ஆகிடுச்சு ஒரு மீன். யார் ஃபஸ்ட்டு பிடிச்சாலும் கிளம்பலான்னு இருந்தோம். பாருங்கள், அண்ணன் நல்லா சைஸான ஜிலேபி அப்படின்னு பிடிச்சார் லாஸ்ட்டில். சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்களா மீன். செம்ம சைஸு, பரவாயில்ல. நானும் ஒரு மீன் பிடிச்சிட்டு தான் கிளம்புன்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருந்தேன். நமக்கு மாட்டுச்சா இல்லையான்னு பாருங்களேன். அண்ணனுக்கு ஆனால் நல்லா லக்காக மாட்டிச்சிருந்தேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இருட்டாக வேறு ஆயிடுச்சு. அதனால சரியாக தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தோம். என்னோடய பேட் லக், ஒரு மீன் கூடமே எடுக்கல.
ஒரு மீன் அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நானும் ஓரளவுக்கு சைஸான மீனாக பிடிச்சிட்டேன். நல்லா சாப்பிட்டுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா குண்டு குண்டாக இருக்குதுங்க, எல்லாம் சைஸாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், அண்ணன் கொஞ்சம் நேரத்தில் மழை எல்லாத்தையும் குவிச்சு வச்சுருக்காரு. எவ்வளோ ஜிலேபி கடையில் கிடக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோத்தையும் அண்ணன் அடித்து போட்டாப்புல. நம்ம கொஞ்சம் நேரம் போயிட்டு வரதுக்குள்ளே எடுத்து போகிறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால அண்ணன் அடித்து போட்டிருக்காரு. நல்லா பாருங்கள், சைஸான ஜிலேபி எல்லாம் செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது மீன்லாம். இப்படின்னு தெரிஞ்சுன்னா இங்கேயே வந்துருக்கலாமே காலைல. சூப்பர் ரேட்டை ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது மீன்லாம். 1 கிலோ சைஸ் ஒன்று அடித்தேன், மறந்து போயிட்டேன் நானே. பாருங்கள், அண்ணன் 1 கிலோ சைஸில் அடித்தாராம். இந்த ஒரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ தூக்கின்னு போட்டு ஆள் தாக்கணும் போல. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி வந்துடலாம். தெரியாதுல்ல எனக்கு. வரேன், எவ்வளோ சைஸாக இருக்குது பாருங்கள் மீன் ஜிலேபி. செம்ம வேட்டை, செம்ம சூப்பராக இருக்குது மீன்லாம்.